ஆமை வடை எப்படி செய்வதுன்னு பார்க்க போகிறோம். அதில் 1/4 கிலோ கடலை பருப்பு போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். ஊற்றி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடணும். அதுக்கப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, வெள்ளைப்பூண்டு, பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, இஞ்சி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா ஊறி இருக்கும் கடலை பருப்பு, தண்ணி இல்லாமல் வடிகட்டி மிக்சியில் போடணும். தேவையான அளவு உப்பு, நல்லா அரைச்சி அரை பதத்துக்கு அரைக்கணும். அதுக்கப்புறம் வெள்ளைப்பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை, பெருஞ்சீரகம் போட்டுக்கணும். அப்புறம் வெங்காயம் அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தையும் போடணும். போட்டு நல்லா பிணைஞ்சிக்கிறணும், பிசைஞ்சு வச்சுக்கிறணும். அடுப்பில் வடைச்சட்டி வச்சு எண்ணெயை ஊற்றி ஓரளவுக்கு எண்ணெய் சூடாகணும்னா அரை சூடில் தான் போடணும். மிக சூடில் போட்டிங்கன்னா வடை கறிக்கிறோம். அரை சூடில் போட்டு தட்டி போடுறோம். அரை சூடில் நல்லா வேக விடணும். திருப்பி போடணும். திருப்பி போட்டு இப்போ எடுத்தாச்சு, வடை வந்துருச்சு. நல்லா எண்ணெயை வடக்கிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பொன் நிறத்துக்கு வடையை நல்லா வேக வச்சு போட்டிருக்கேன். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அப்படியே 2 பிச்சு காமிக்கிற பாருங்கள் எப்படி வெந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள், சூப்பரான சுவையான ஆமை வடை தயார்.